தமிழக மக்களுடைய வளரும் மக்களுடைய மனநிலையில் உள்ள ஒரு கருத்தை நான் வெளியிடுறேன். நம்ம வீட்டில் கார் வாங்கலாமா? என் பையனுக்கு கார் வாங்கி தரலாமா? நமக்கு வேணாம், டூ வீலரில் போயிட்டுருக்கோம். இந்த பதிவு கார் வாங்குங்க, உங்களுடைய வாழ்க்கையுடைய வளர்ச்சியை வெற்றி பெறுங்கன்னு பதிவு. ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா ஒரு 5 பேர் கொண்ட குடும்பம் கோயிலுக்கு போகணும். முதல் எண்ணமே அதுதான் வரும். நாங்கள் என் குடும்பத்தை நான் கூப்பிட்டு போகும்போது கோயிலுக்கு ஒரு காரில் கூப்பிட்டு போனோம், நல்லா இருக்குமே. கடனாக கேட்க முடியாது, வாடகை எடுக்க முடியாது. சரி, வாங்கின பிற்பாடு ஏகப்பட்ட செலவு, வாங்கின பிற்பாடு முழு பணமே லாஸ் தானே. 5 வருஷம் கழிச்சு அது 1.5 லட்ச ரூபா கேட்பான். வாங்கும்போது 7 லட்சம் கொடுத்து வாங்கிட்டோம். சரி, காருடைய பாசிட்டிவிட்டி என்னன்னு நான் சொல்லிடுறேன். என் வாழ்க்கையில் நான் சந்தித்த உயர்வுகளை வச்சு நான் சொல்கிறேன். ஒரு நாளுமே கார் வந்த பிற்பாடு தாழ்மையாக நான் போனதே கிடையாது. உயர்வான வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். இதுதான் காருடைய வளர்ச்சி. ஆரம்பத்தில் ஒரு ஆல்டோ கார் வாங்குவோம், அப்புறம் கிரெட்டா காராக மாறும், அப்புறம் கிராண்ட் விட்டாராக மாறும். இப்படி தான் வாழ்க்கை மாறிட்டே போகும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிறிய கார் நீங்கள் வாங்கும்போது, ஒரு தொழில் பண்ணும்போது, அந்த தொழில் வல்லுநர்கள் உங்கள்கிட்ட பேச வருவாங்க. ஒரு எக்கனாமிக்கலாவோ பொருளாதார அடிப்படையிலையோ நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமான்னும் போது அந்த காரில் ஏறி உட்காந்து போயிட்டு வருவாங்க. சாரோட பிஸ்னஸ் பேசணும், எங்கே உட்காந்து பேசலான்னும் போது காரில் உட்காந்து பேசுவாங்க. காரில் ஏசி இருந்துருக்கு, என்ன மழை என்ன இடி இடித்தாலுமே காருக்குள்ளே ஒன்றுமே ஆகாது. சார், ஃப்ளட்டு வந்துடும், கார் முழுகி போயிடும், இன்சூரன்ஸ் இருக்குது, கவரப் ஆயிரும். சார், காருக்கு 1000 ரூபா ஃபியூல் போடணும், பைக்குக்கு 100 ரூபா போடலாம். உங்களுடைய வளர்ச்சியே உருவாக்கி கொடுக்கறது ஒரு கார். என்னங்க, கார் விற்க வந்திருக்குங்களா? ரத்தன் டாட்டா நானும் ஒரு கார் விட்டார், ஃபெயிலியர் ஆச்சுன்னாங்க. நம்ம ரத்தன் டாட்டாவை புரிஞ்சிக்காமல் போனோம். உண்மை, நாம் தான் புரிஞ்சிக்கல. இன்றைக்கி அதே அந்த நானோ சைஸ் காரு இன்றைக்கி 7.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு கம்பெனியில் கொடுக்குறான் எலக்ட்ரிக்கில். அதே நானோ சைஸ் காரு 7.5 லட்ச ரூபா. அன்றைக்கி அவர் கொடுக்கும்போது 1 லட்ச ரூபா சொன்னார், 1.5 லட்ச ரூபாய்க்கு வந்தது மார்க்கெட்டுக்கு. கார் எதற்காகனா, பைக்கில் போகும்போது கீழே விழாமல் அடிப்படாமல் இருக்க, பாதுகாக்க. சார், காரும் பற்றிட்டு எரியதில்லை. ஆமாம், எல்லாத்துலேயுமே தவறு இருக்கும். ஆனால் வளர்ச்சியை உங்களுக்கு எது உச்சகட்டமாக கொடுக்கும்? நான் வீட்டுக்கு போகும்போது ஒரு 4 கிலோ பழம் வாங்கிட்டு போகலாம், பைக்கில் வைக்க இடம் இல்லை, காரில் வைக்க முடியும். கார் எதுக்குன்றத நல்ல விதங்களுக்கு பயன்படுத்துகிறவங்க, உயர்வுக்கு பயன்படுத்துகிறவங்க, வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறவங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கார் வாங்கணுன்றது தமிழக மக்களில் அனைவருக்கும் கனவு. வீடு வாங்கணுன்றது லட்சிய உயர்வு. ஒரு கார்னாலேருந்து என்ன நடக்கும்? ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் 4 பேரை காப்பாற்ற முடியும், நல்லது செய்ய முடியும், உயர முடியும், வணிகமாக உயர முடியும். உங்களால் கார் வந்த உடனே உங்களுடைய எண்ணங்கள் உயர்வாகும். நீங்கள் சாதாரணமாக யோசிக்கக்கூடிய அறிவை கார் நுண்ணறிவாக மாற்றி காட்டும். எப்படிங்க? நான் 2 வீலர் தான் ஓட்டிகிட்டு நான் நிம்மதி தான் இருக்கேன். 2 வீலர் ஓட்டும் போது நீங்கள் உங்களுடைய கவனம் முழுக்கவே உங்களை பாதுகாக்கவே இருப்பீங்க. எங்கே யானா இடிச்சிட போகிறான் பார்த்து பார்த்து பார்த்து. கார் ஓட்டும்போது என்ன பண்ணால் உங்கள் கவனத்தை அந்த கார் முதல்ல பாதுகாக்கும். கொஞ்சம் அதிகமாக யோசின்னு சொல்லுவோம். அந்த யோசனைக்கு ஒரு சின்ன யோசனை என்ன பண்ணால் அடுத்த ஒரு யோசனை கொண்டு வந்து நிப்பாட்டும். இதை ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி பார்த்துடலாமே. இந்த டிராஃபிக் சிக்னலில் நிற்கக்கூடிய 2 வீலர்லேயும் காரில் இருக்கக்கூடிய வேரியேஷன் என்னென்னா, காரில் உட்காந்துருக்க நிதானமாகவே யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. தயவு செஞ்சு அவனை கார்காரன் இடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு பார்க்காதீங்க. தவறுதல் செய்கிறவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. யோசிக்க ஆரம்பிங்க. பைக்கில் போகும்போது யோசிக்க முடியாதா சார்? நான் ஸ்விக்கி பைக் யோசிக்க முடியாதா? உங்களுடைய வளர்ச்சிக்காக சொல்கிறேன். யாருக்கு உண்மையாகவே அதிக வெறி இருக்கும் தெரியுமா? 2 வீலரில் போகிற நமக்கு தான். நானும் 2 வீலரில் போய்ட்டுருக்கேன். காரில் போகும்போது ஒரு தனித்தன்மையாக யோசிக்க முடியும். வெளியே இருக்கக்கூடிய சரௌண்டிங் நாய்ஸ் இல்லாமல் நிதானமாக யோசிக்க முடியும். ஒரே ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். உங்களுடைய யோசிப்பு திறன் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை. நுண்ணறிவுகளோடு யோசனை பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவோங்க. எனக்கு இவ்வளோ தாங்க வரும், நான் அடமட்ட தாங்க இருப்பேன், நான் அவனை திட்டுறாங்க, நான் அவனை அடிக்க போகிறேங்க. நீ அடித்தா அவங்கள அஃபென்ஸ் ஆகும். அவனை மன்னிச்சு விட்டுருவேன். எப்படி மன்னிக்க முடியும்? முடியாது. கார் வச்சிருக்கும் போது உங்களுக்கு கவனங்களும் அறிவுகளும் அதிகமாக இருக்கும். காரை சுற்றி இருக்கக்கூடிய டெக்னாலஜி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஒரு 250 350 ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கும், நிறையா இருக்கும். ஃப்ளைட்டில் ஒரு ஃப்ளைட் 1000 கோடி ரூபா. அந்த ஃப்ளைட்டில் போகக்கூடிய மக்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறவங்க எல்லாருமே உயர்தரமான ஆட்களே பார்ப்பாங்க. வாழணும் வளரணும்னு நினைக்கிற ஆட்களே பார்ப்பாங்க. எமோஷனாக இருக்கும், ஜெயிச்சணுன்ற நம்பிக்கை வரும். இந்த அனுபவங்களை தரது அந்த உயர்ந்த ரக வாழ்க்கை முறையான காராக இருக்கட்டும், ஃப்ளைட்டாக இருக்கட்டும். ஃப்ளைட்டுக்கு நான் சொல்ல வரல.
ஃப்ளைட்லேயும் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறவங்களுடைய எண்ணங்கள் வேறு. அவங்க சொன்னாங்கன்னா ஒரு விஷயமே மாறும். நான் சொல்கிறது உங்களுடைய அறிவுத்திறனை உயர்த்துறதுக்காக. காரில் போனால் செலவாயிடுங்க, கார் வேணாங்க, நகை வாங்கி பிச்சுப்போங்க. அனந்த் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் சொல்லுவார், காரெல்லாம் வாங்காதடா வீணாக போயிடும். குரு ஆறுமுகல் நான் சொல்கிறேன், கார் வாங்கு, வாழ்க்கை உயரும். ஒருத்தனை பாசிட்டிவிட்டி அப்ரோச்சாக கொண்டு போய் நிப்பாட்டுறது கார். உன் அப்பா அம்மாவை கீழே இடித்து தள்ளாமல் அழகாக ஏற்றி இறக்கி கூட்டு போய் நிப்பாட்டுறது கார். உங்களுடைய வாழ்க்கை முறையை உயர்த்துறது கார். திடீர்னு ஒரு கிலோ ஒரு மூட்டை அரிசி வந்துருச்சு, காரில் கொண்டு போகலாம். புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணுன்னா காரை வாங்குறது சரியாக தவறா? சார், கார் விட இடம் இல்லை. கட்டும் போதே காருக்கு இடம் விட்டு கட்டுவோம். எல்லாத்தையுமே அரசு கொடுத்துறாது. நன்றி.